ஒரு அடர்ந்த காட்டுல சோமன்னு ஒரு மர்மமான மந்திரவாதி ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன்கிட்ட ஒரு விசித்திரமான அழகான வெள்ளை குதிரை இருந்தது. அந்த குதிரை சாதாரணமான குதிரை கிடையாது. மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியால அந்த குதிரைக்கு மனுஷங்கள மாதிரி பேசுற திறனையும் வானத்துல பறக்கிற திறனையும் கொடுத்திருந்தான். ஆனாலும் அந்த மந்திரவாதி ரொம்ப சுயநலக்காரன். தான் வெளியே கூட்டிட்டு போற நேரம் தவிர மீதி நேரத்துல அந்த குதிரைய ஒரு இருட்டு அறையில பூட்டி வச்சிருப்பான். தனக்கு தேவைப்படும் போது மட்டும் அதை வெளியே கூட்டிட்டு வந்து அது மேலே ஏறி வானத்திலேயோ தரையிலையோ சுத்தி வருவான். அந்த குதிரை மூலமா மந்திரவாதி தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டான். ஆனா அந்த குதிரைக்கும் சில ஆசைகள் இருந்தது. எல்லா குதிரைகளையும் போல தானும் சுதந்திரமா காட்டுல ஓடணும், மற்ற குதிரைகளை போல புல்வெளியில துள்ளி குதிக்கணும்னு அதுக்கு ஆசை இருந்தது. ஒரு நாள் அந்த புத்திசாலி குதிரை மந்திரவாதிக்கு தெரியாம அவருடைய மந்திர புத்தகத்தை எட்டி பார்த்தது. அந்த புத்தகத்துல ஒரு விலங்கு தன் சொந்த உழைப்பால் பிறருக்கு உண்மையான உதவி செய்யும் போது மந்திரவாதியின் கட்டுப்பாடு தானாகவே உடைந்துவிடும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் குதிரை எப்படியாவது மந்திரவாதி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஒரு திட்டம் தீட்டுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் மந்திரவாதி குதிரை மேல ஏறி ஒரு கிராமத்து வழியா போய்கிட்டு இருந்தான். அப்போ அங்கிருந்து ஒரு குழிக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் அழுற சத்தம் கேட்டுது. அந்த குழிக்கு பக்கத்துல 4-5 சிறுவர்கள் நின்னுக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. மேல நின்னுக்கிட்டு இருந்த மற்ற சிறுவர்களால அந்த சிறுவனை கையை பிடிச்சு மேல தூக்க முடியல. அந்த சமயத்துல அந்த குதிரை அந்த குழியை நோக்கி வேகமா போச்சு. மந்திரவாதி அந்த குதிரைய அங்க போகாதேன்னு தடுத்தான். ஆனா குதிரை கேட்கல. அது அந்த குழிக்கு பக்கத்துல போய் தன்னோட நீண்ட கழுத்தை குழிக்குள்ள நீட்டிச்சு. குதிரையோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு உள்ள விழுந்த சிறுவன் மேலே ஏறி வந்தான். குதிரை அந்த சிறுவனை காப்பாத்துனதுக்காக மற்ற சிறுவர்கள் எல்லாம் நன்றி சொன்னாங்க. அடுத்த நொடி அங்க ஒரு அதிசயம் நடந்தது. மந்திரவாதி குதிரை மேல சவுக்கால அடிக்கிறதுக்கு கைய ஓங்குனான். அப்போ அவன் கையில இருந்த மந்திரக்கோல் உடைஞ்சு தூள் தூளா ஆயிருச்சு. அத்தோட அவன்கிட்ட இருந்த மந்திர சக்திகள் எல்லாம் போயிருச்சு. அதே சமயத்துல குதிரை கிட்ட இருந்த பேசுற சக்தியும் பறக்கிற சக்தியும் போயிருச்சு. இப்போ அந்த குதிரை ஒரு சாதாரண சுதந்திரமான குதிரையா மாறிடுச்சு. தன்னுடைய சக்திகள் எல்லாம் போயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மந்திரவாதி பயந்து காட்டை நோக்கி ஓடினான். சுதந்திரமான அந்த குதிரை அன்னையிலிருந்து அந்த கிராம மக்களோட அன்பான நண்பனா புல்வெளியில துள்ளி திரிஞ்சு மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்தது. சுயநலமும் மற்றவங்களை அடிமையா வச்சிருக்கணுங்கிற எண்ணமும் என்னைக்காவது ஒரு நாள் அழிஞ்சு போயிரும். மற்றவங்களுக்கு நாம செய்யற உண்மையான உதவிதான் நமக்கு உண்மையான சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். இதுதான் இந்த கதை சொல்ற நீதி.